என்ன பண்ணுவார்னா ராகு தசை நடக்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமான, அதாவது வந்து என்ன சொல்கிறது, குடும்பம் மீறிய உறவு, திருமணத்தை மீறிய உறவு அப்படின்னு சொல்கிறோம்ல, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருவார். மனசுக்கு இதம் அளிக்கக்கூடிய, சந்தோஷம் அளிக்கக்கூடிய, கொஞ்சம் ஜபர்தஸ்தாக இருக்கக்கூடிய வகையில் பணங்காசு சேர்ந்தாலே கொஞ்சம் சிரமமும் சேட்டையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்வார். அந்த இடத்துல மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இல்லத்துணைக்கு வந்து கொஞ்சம் உடல் சுகவீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் கெட்டாலே இங்கேயும் கெடும். இந்த ஜாதகருக்கும் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலையும் வந்து அந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவி பகுதியிலும் அந்த உற்பத்தி ஸ்தானங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்களையும் தரும். இந்த 18 வருஷத்தில் அதெல்லாமே அனுபவிச்சு முடிச்சுருவாங்க. இருந்தாலும் வாழ்க்கையினுடைய தரம் உயர்ந்து நிற்கும் அப்படின்றத வந்து துளி கூட சந்தேகம் இல்லாமல் செஞ்சிருவாங்க. இங்கே அடுத்த கோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு. இங்கே ஒரு குரு நீச்சம், லக்னாதிபதியாக நீச்சமாயிடுறார். ஆனால் லக்னாதிபதி நீச்சமானாலும் ராகு சம்பந்தப்பட்டு வரும்போது லக்கணத்தினுடைய அமைப்பை அனைத்தையும் எடுத்து செய்யக்கூடியவன் ராகு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவிற்கு வந்து எந்த தோஷமும் கிடையாது. ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருக்குது சார், இங்கே ஏற்கனவே தோஷம் தான். குரு ராகு சேர்க்கை அப்படின்றது வந்து பொதுவாக அந்த சண்டால யோகத்தை தரக்கூடியவன் அல்லவா. இந்த சுக்கிரனுடைய அமைப்பில் 7ஆம் இடத்துல சுக்கிரன்றது நீச்சமாகியே போனாலும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவன் தசை நடத்தும் பொழுது பொதுவாகவே தசை நடத்தலினாலுமே கூட அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும் கரைக்க வல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு வந்து ஸ்பெஷலிஸ்ட். அவ்வளோ அழகாக எடுப்பார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கேது வந்து குருவோடு சம்மந்தப்பட்டார், கேது வந்து சுக்கிரனோட சம்மந்தப்பட்டார். இங்கே வாங்க, இவருடைய அந்த திரிகோண வீடுகள் எடுத்தோம்னா லக்கணம் சம்மந்தப்பட்டது. இங்கே இதே இந்த திரிகோணத்துக்கு வந்து கடகம் இங்கே சம்மந்தப்பட்டது, இங்கே கேது வந்து இங்கே சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த 6 ராசிகளை வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து ராகு கேது தசைகள் நடக்கும் பொழுது சிறப்பான பலன்களை தருவார்கள். சரி, இது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ராகு கேது திசைகளுடைய அமைப்பை நம்ம பார்த்தாச்சு. வக்ர கிரகங்கள் அப்படின்னா என்ன, முதல்ல வக்ரம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வக்ரம் அப்படின்றது வந்து பொதுவாக ஏதோ ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருக்குது, இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு செவ்வாய் இருக்கார், ஒன்று கோடு போட்டிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இப்போ இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் ஒரு சின்ன கோடு இருக்கும். அல்லது நமது முந்தைய காலத்தில் வந்து வக்கரம் அப்படின்னு எழுதி ஒரு அடைப்பு குறிக்குள்ள வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுதான் ஒரு கிரகம் வந்து வக்கரமாய் நிற்குது, அதனுடைய குணத்தில் கெட்டு நிற்குது அப்படின்னு அர்த்தம். அதனுடைய குணத்தில் கெட்டு நிற்குது, என்னுடைய இயல்பில் இருந்து மாறி இருக்கேன் அப்படின்றது. நான் ஒரு இயல்பு இருக்கேன், அந்த இயல்பில் இருந்து மாறி இருக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் அப்படின்றத உண்மை. பார்த்தா வெளியே பார்த்தா நல்லவேன்பா, உள்ளுக்குள்ளே மட்டும் அவங்ககிட்ட வாயை மட்டும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா நாரை வச்சிருவான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி பார்த்தா வெளியே வெள்ளை சொல்லையாக இருக்கேன், நல்லா தான் இருக்கேன், பார்க்குற கால் நல்லா இருக்கானே, டக்குன்னு சூப்பராக இருக்கானே. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா அவங்ககிட்ட கொடுத்துட்டு வாயை மட்டும் கொடுத்துப்பாரு, அவன் என்ன பண்ணுவான் பாரு, அவனுடைய இயல்பு என்னன்றது தெரியும் அப்படின்றது தான்